ஒரு விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு நெறைய டிசிப்ளின் வேணும். அதுக்கு நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டுல, இப்ப இருக்கிற இன்டர்நெட் வேர்ல்டுல ஃபோக்கஸ் அப்படின்றத யாராலயுமே அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துர முடியாது. ஃபோக்கஸ் அப்படின்றது ஒரு ஸ்கில்லும் கூட. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஃபோக்கஸ எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம எதுக்காக ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப கம்மியான டைம்ல ஒரு பெட்டரான அவுட்புட் எடுத்துட்டு வரதுக்கு. ஸோ ஒரு பெட்டரான ரிசல்ட்ட கொண்டு வரதுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஸோ முன்னாடி சொன்ன மாரி இதுக்கு டிசிப்ளின் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஸோ அந்த மாரி ஃபோக்கஸ்டா எப்படி இருக்கிறது அப்படின்ற ஸ்டெப்ஸ்லாம் இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு எதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருந்தா, அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் அவாய்ட் பண்ணி வச்சிரணும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவாங்க. மல்டி டாஸ்கிங் இன் த சென்ஸ் ஒரே டைம்ல 2, 3 வேலையை செய்யறது. எந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஸோ சமைக்கும்போது வீடு கூட்டுவாங்க, இல்லை படிக்கும்போது பாட்டு கேட்பாங்க, இல்லைன்னா படிக்கும்போது பாட்டு கேட்டுட்டே வேற ஏதோ திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்றதுனால இதுதான் வந்து டிஸ்ட்ராக்டட் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்டட் ஃபோக்கஸ் இருக்கும்போது நம்மளால ஒரு விஷயத்துல அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அதோட அவுட்புட்டும் வந்து ரொம்ப புவராக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி டிஸ்ட்ராக்டட் ஃபோக்கஸை வந்து நம்ம தவிர்த்துட்டு, மல்டி டாஸ்கிங்கை தவிர்த்துட்டு, நம்ம ஒரு சமயத்தில் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதை தான் வந்து ஒரு பெட்டரான ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்லாம் தள்ளி வைக்கணும். அது எதுவாக வேணா இருக்கலாம். உங்களோட மொபைலாக இருக்கலாம், இல்லை உங்களோட சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கோ அது எல்லாத்தையுமே தள்ளி வைக்கணும். நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஒரு குவைட்டான பிளேஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளால டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பொமோடோரோ டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பொமோடோரோ டெக்னிக் அப்படின்றது ரொம்பவே காமனாக இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிட்டு வர ஒன்று. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக ஃபோக்கஸ்டாகவே இருக்க முடியாது. நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் தேவைப்படும், நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும். அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம் அப்படின்னா, அடுத்த 5 மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் விடணும். அடுத்த ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் விடணும். ஸோ இப்படியே நம்ம வந்து திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கும்போது நம்மளால் ஒரு விஷயத்தில் ஒரு பெட்டரான அவுட்புட் கொண்டு வர முடியும். ஒரு பெட்டரான ஃபோக்கஸ்டாக நம்மளால் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பொமோடோரோ டெக்னிக்கை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆன்லைனில் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணாலும் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக பர்மிஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு 20 to 30 மினிட்ஸ் அதுக்கு ரிமைண்டர் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது உங்களை கண்டிப்பாக ரிமைண்ட் பண்ணும். இந்த மாதிரி ரிமைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் திரும்பவும் மொபைலை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வெளியே போய் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆகும். நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து திரும்ப பூஸ்டப் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, யூட்டிலைஸ் அவர் டைம். நம்ம காலையில் எந்திரிச்சு படிக்கிறது ஒரு பெட்டரான ஒரு விஷயம். காலையில் எந்திரிச்சு நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் ஸோ நம்மளால் கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷனாக இருக்க முடியும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஆஃப்டர்நூன் ஈவினிங் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஸோ கண்டிப்பாக நம்மளால் இருக்க முடியாது. ஆல்ரெடி நம்ம பிரெயினில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்திருக்கும். ஆல்ரெடி நம்ம பிரெயினுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஆல்ரெடி நம்ம பிரெயினுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸோ ஆஃப்டர்நூன் ஈவினிங் வந்து உங்களுக்கு ப்ரையாரிட்டிஸாக இருக்கிற அந்த ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியாது. தூங்கி எந்திரிச்சா அடுத்த 1 மணி நேரம் வந்து ஒரு பெட்டரான டைம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. உங்களால் கரெக்டாக அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த டிப் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபிசியாலஜி. நம்மளோட ஃபிசியாலஜின்னு வரும்போது நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த், நம்மளோட மென்டல் ஹெல்த், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்லீப்பிங், இந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். குறைஞ்சது நம்ம 6 to 8 மணி நேரமாவது தூங்கி ஆகணும். ஸோ இந்த மாதிரி தூங்கினா மட்டும்தான் நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷனாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறது நம்மளோட இன்னும் கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகிறதுனால ஸோ நம்மளால் ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். ஃபோக்கஸ் இந்த சென்ஸ் நம்ம ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறது தான். இதுக்கு உங்களோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். உங்களோட வயிறு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா நமக்கு நிறைய வயிறு பிரச்சனைலாம் வரும். ஸோ நம்ம ஆல்சோ நம்ம ஃபிசிக்கலுக்கும் இது போய் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்லாம். ரொம்ப கம்மியான அளவில் வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்புறம் அது இல்லைன்னா பின்னாடி நிறைய பிரச்சனை பண்ணும். ஸோ அதனால் ஜங்க் ஃபுட் கம்மியாக எடுத்துகிட்டு நம்மளால் நேச்சுரல் ஃபுட் அதிகமாக எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகிறதுனால நம்மளோட மென்டல் ஹெல்த் ஆல்சோ இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் நம்மளோட ஃபிசியாலஜி வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்த டிப்பு என்ன அப்படின்னா, நம்ம சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கணும். எஸ், கண்டிப்பாக இந்த மாதிரி சோசியல் மீடியா அடிக்ஷன் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. அதுவும் இப்போலாம் சொல்லவே தேவையில்ல. நார்மலாக எல்லாருமே சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம். நம்ம சோசியல் மீடியா யூஸ் பண்ணும்போது 2 to 3 ஹவர்ஸ் வந்து அந்த ஸ்க்ரோலிங்லேயே போய்டும். நம்மளால் கரெக்டாக ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. உங்களோட ஃப்ரீ டைமில் தான் நீங்கள் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் 2 to 3 ஹவர்ஸ்லாம் ரொம்ப
அதிக டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ½ அன் ஹவர் மட்டும் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ நீங்கள் நடுவில் ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் எடுத்து நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்குறத விட்டுங்க. ஸோ வெளியே போயிட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து மறுபடியும் வந்து நீங்கள் உங்கள் ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். அதனால் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதை எந்த அளவுக்கு நம்ம குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால் வந்து ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவிலே கொடுக்குற நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி அதிலே ரிமைண்டர் கொடுக்குறாங்க. அதிலே வந்து டேட்டா யூசேஜ் வார்னிங் இந்த மாதிரி நிறைய இருக்குது சோஷியல் மீடியாவில். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி சோஷியல் மீடியாவிலிருந்து முடிஞ்ச வரைக்கும் தள்ளி இருங்க. ஏன்னா இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவிலேருந்து தள்ளி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளால் நம்மளோட டைமை சேவ் பண்ண முடியும், நம்மளோட எனர்ஜி சேவ் பண்ண முடியும், நம்மளோட லைஃப்பை சேவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் இதுதான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஃபோக்கஸ் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரம்லாம் எல்லாத்துக்கும் வந்துடாது. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய டிசிப்ளின் தேவைப்படும், நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படும். அதுவும் இப்போ இருக்கிற வேர்ல்டில் ஃபோக்கஸ் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒன்று. ஏன்னா ஒரு பெட்டரான ரிசல்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு இந்த ஃபோக்கஸ் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ்.